வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரியவர்களுக்கு மற்றும் சின்ன குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்தான ஆகாரம் எடுக்கிறேன், நல்ல காய்கறிகள் சாப்பிட்றேன், நல்லா நான்வெஜ் ஃபுட்டும் வந்து எடுக்கிறேன். ஆனால் அது வந்து சத்து குறைபாடு வந்து இருக்குது, ஏதோ ஒரு உடலில் வந்து பலகீனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வு தான் இந்த அத்திப்பழம். இது ஆங்கிலத்தில் வந்து ஃபிக் என்று அழைப்பார்கள். இந்த அத்திப்பழத்தை வந்து நிறைய பேர் வந்து பால் போட்டு ஜூஸாக வந்து குடிக்கிறீங்க. தயவுசெய்து எந்த ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இல்லை காய்கறியில் இருக்கட்டும், தயவுசெய்து பாலோடு சேர்த்து வந்து எடுக்காதீங்க. இது வந்து நல்ல மென்று சுவைச்சி வந்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு சுவை உள்ள கனி தான் இந்த அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் வந்து நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து கால் தசைப்பிடிப்பு வந்து இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து கண் பார்வை வந்து வீக்காக இருக்குது, எலும்புகள் வந்து பலகீனமாக இருக்குது, எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கோ அவங்க எல்லாமே இந்த அத்திப்பழம் எடுக்கலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்களை எல்லாருமே இந்த அத்திப்பழம் வந்து எடுக்கலாம். சிறுவர்களாக இருந்தால் 2 அத்திப்பழம் வந்து சோச்சி சாப்பிடலாம். பெரியவர்களாக இருந்தால் ஒரு 4 அத்திப்பழம் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். காலை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்றது மிகவும் சிறப்பு. இந்த மாதிரி இந்த பழத்தை வந்து எடுத்துகிட்டு வரும்போது விட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நல்லா பைண்ட் ஆகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே வந்து அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக காஃப் மசில் கிராம்ஸ், அப்டாமினல் கிராம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிராம்ஸ் வந்து ஏற்படாமல் காப்பாற்றும். குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து நன்றாக தெரிவதற்கு ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அத்தி மரம் மற்றும் பழம்.